வணக்கம். செய்தி சுருக்கம். போருக்கு தயாராகிறாரா மோடி? புல்வாமா அட்டாக்குக்கு பழிவாங்க பிரதமர் மோடி பெருசா ஏதோ திட்டம் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனா அது ரொம்ப ரகசியமா வச்சிருக்காருன்னு எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டவுட் இருக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு பேசினாரு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். என்ன நடந்தது, எப்படி நடந்தது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு அடுத்து அரசு எடுக்க போற எல்லா பதிலடி ஆக்ஷனுக்கும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் தரணும் அப்படின்னு ராஜ்நாத் சொன்னாரு. அதான் இங்கே வரதுக்கு முன்னாடி அறிக்கையாக மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டோமே அப்படின்னு சொன்னாரா ராகுல். ஆமாம் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ். தனியாக அறிக்கை விடுறது வேற, நீங்கள் எல்லாரும் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரே குரலாக சொன்னால் நாடே சொன்ன மாதிரி இருக்கும்ல அப்படின்னு இழுத்தாரா ராஜ்நாத். தீர்மானத்தை சொல்கிறீங்களா, வாசிங்க நிறைவேற்றுமோ அப்படின்னு தயக்கமே இல்லாமல் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் சர்மா. ஒரு காப்பி கொடுங்க, எல்லாரும் தீர்மானத்தை படித்து பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க மம்தா. ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னாரு குலாம் நபி ஆசாத். தீர்மான காப்பியை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. மம்தா அதை படித்ததும் ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவையும் திருநாள் தலைவர் டெரிக் ஓப்ராயும் கூப்பிட்டு தீர்மான வசனத்தில் ஏதோ சில வார்த்தைகளை பற்றி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஃபருக் அப்துல்லா, டி ராஜா, சுதீப்னு ஒவ்வொருத்தரும் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே வந்தாங்க. அமைதியாக ஆரம்பித்த டிஸ்கஷன் காரசாரமாக மாறிடுச்சு. இந்த சவால்களுக்கு உறுதியானதும் பொருத்தமானதுமான பதிலடி கொடுக்க மத்திய அரசும் மாநில அரசும் இராணுவம் மூலம் எடுக்க போகிற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் அனைவரும் ஆதரவாக நிற்க உறுதி எடுக்கிறோம் அப்படின்னு இந்த வாக்கியம் தான் மம்தாவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா முந்தின நாள் தான் ராஜ்நாத் சிங் காஷ்மீர் போய் இராணுவ தளபதிகளோடலாம் பேசியிருக்காரு. டெல்லி திரும்பினதும் உள்துறை செயலாளரை வீட்டுக்கு வர சொல்லி வேற அதிகாரிகள் யாருமே இல்லாமல் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. காஷ்மீரில் பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், பாகிஸ்தான் அதுக்கு துணை போகிறதை தடுக்க எல்லா முயற்சியும் எடுக்கணும். இது வரைக்கும் தீர்மான வசனத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க போகிறதாகவும் அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண நம்ம எல்லாருமே சம்மதிச்சோம் அப்படின்னு சொல்கிறது தான் இடிக்குதே அப்படின்னு மற்ற தலைவர்கள்கிட்டலாம் சொன்னாங்க மம்தா. என்ன நடவடிக்கைன்னு கூட சொல்லலை, போர் ஆரம்பிக்கிறது, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறது, லோக்சபா தேர்தலை தள்ளி வைக்கிறதுன்னு அவர் பாட்டுக்கு மோடி எதனா செஞ்சார்னா அது எல்லாத்துக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமா? எந்த ஆக்ஷனுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் உண்டாகும், நாட்டு மக்களுக்கு எப்படி பாதிப்புகள் வரலாம், இதெல்லாம் பார்க்காம நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னாங்க. காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளோட பிரதிநிதிகளும் இந்த சந்தேகம் நியாயமானது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பிஜேபி கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் மட்டும் தீர்மான வசனத்தில் எதுவுமே மாற்ற தேவையில்லையே அப்படின்னு சொன்னாங்க. ராஜ்நாத்தும் எடுக்க போகிற ஆக்ஷன் பற்றிலாம் இந்த கூட்டத்தில் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. அப்படின்னா வசனத்தை மாற்றாமல் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு மம்தா சொன்னாங்க. கடைசியில் அவங்க கேட்ட மாதிரியே மத்திய மாநில அரசு எடுக்கும் பொருத்தமான பதிலடி அப்படின்றத நீக்கிட்டு இந்தியாவின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காக்க உயிரையும் பொருட்படுத்தாமல் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடும் இராணுவத்துடன் நாங்கள் இணைந்து நிற்கிறோம் அப்படின்ற வாசகத்தை மாற்றிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. எதிர்க்கட்சிகளோட இந்த பிடிவாதம் பிஜேபிக்கு ஏமாற்றம் தான். அமைச்சர்கள் பலர் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. மோடி சமாதானம் செஞ்சுருக்காரு. கவலைப்படாதீங்க, இதையும் அவங்க பக்கம் திருப்பலாம். இப்போ நமக்கு தேவை வார்த்தை இல்லை, ஆக்ஷன். கட்சி நம்ம கூட இல்லாட்டின்னு ஜனங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகு தான் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் மம்தா அண்ட் கோ டென்ஷனாகவே இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு கமல் ஆதரவா? ஆனால் இல்லைன்னு மறுக்கிறாங்க மையம். புல்வாமா தாக்குதலில் நாடே கொந்தளிச்சு போயிருக்க சூழலில் காஷ்மீரில் ஏன் பொது வாக்கெடுப்பு நடத்த இந்திய அரசு பயப்படுது அப்படின்னு கமல் கேட்டிருக்காரு. பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பிரிவினைவாதிகள் கேட்குறாங்க, பாகிஸ்தானும் கேட்குது. இப்போ கமல் அதே தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நாலா பக்கமும் கண்டனம் எழ ஆரம்பிச்சிருச்சு. கமல் சொன்னதை மீடியாக்கள் மாற்றி சொல்லிட்டாங்க. காஷ்மீர் இந்தியாவின் அங்கம் தான் அப்படின்றது தான் கமலோட நிலைப்பாடு அப்படின்னு மக்கள் நீதி மய்யம் கட்சி சொன்னாங்க. கேட்ட உடனே புரிகிற மாதிரி சொன்னால் ஏன் மாற்றி சொல்ல போகிறாங்க? இப்படி தான் ஸ்டாலினையும் கமல் கிண்டல் செஞ்சு அவரோட பையன்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. அரசியலுக்கு புதுசு நான் கிராம சபை கூட்டம் நடத்துறதை பார்த்து ஸ்டாலின் வெக்கமே இல்லாமல் காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு கமல் சொன்னார். பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் கிராம சபை கூட்டம்லாம் நடத்தியிருக்காரு அப்படின்னு உதயநிதி 2015 எடுத்த ஃபோட்டோவை காமிச்சு கமலுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. தோல்விக்கு பயந்து தான் லோக்சபா தேர்தலில் ரஜினி போட்டியிடலை அப்படின்னு கமல் சொன்னார். அதுக்கு ரஜினி இன்னும் பதில் சொல்லலை, பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். புல்வாமா சதிகாரனோட கதை முடிஞ்சுது. புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் தான் ரஷீத் காஜி என்ற கம்ரான். புல்வாமாவில் அவன் பதுங்கியிருந்த வீட்டை ராணுவம் சுற்றி வளைச்சி சண்டை போடும்போது கம்ரான் உட்பட 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. ஜெய்ஷ் அமைப்போட தலைவர் மசூத் அசாரோட நம்பிக்கைக்குரிய தளபதியாக செயல்பட்டவன் தான் கம்ரான். பாகிஸ்தானை சேர்ந்த அவன் பாம் தயாரிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டான். புல்வாமாவில் நடந்த தாக்குதலில் ஆதில் அகமதுக்கு பயிற்சி அளித்து அவனுக்கு உதவியும் செஞ்சது கம்ரான் தான். கொல்லப்பட்ட 2வது பயங்கரவாதி ஹிலால் அகமது காஷ்மீரை சேர்ந்தவன். சண்டையில் ராணுவ வீரர்கள் உட்பட 4 வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. குண்டு பாய்ந்ததில் உள்ளூர்காரர் ஒருத்தரும் இறந்திருக்காரு. ஸ்டெர்லைட் ஆலையோட திறப்பு இப்போதைக்கு இல்லைங்க. சுற்றுச்சூழல் பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவு போட்டாங்க. ஆனால் ஸ்டெர்லைட் ஓனர் வேதாந்தா குழுவும் அரசோட உத்தரவை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை முறையிட்டாங்க.
ஆலையை 3 வாரத்தில் திறந்துடுங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு தமிழக அரசு. அரசோட உத்தரவு செல்லுமா செல்லாதா அப்படின்றத கோர்ட்டு தான் முடிவு செய்யணும். பசுமை தீர்ப்பாயத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது. மேலும் கோர்ட்டு இதை பற்றி வழக்கு இருக்கும்போது வேதாந்தா குழுமம் தீர்ப்பாயத்துக்கு போனதே தப்பு அப்படின்னு தமிழக அரசு வாதாடுச்சு. அது கரெக்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. எனவே ஆலையை திறக்க அனுமதிக்குமாறு அரசுக்கு தீர்ப்பாயம் போட்ட உத்தரவு செல்லாது அப்படின்னு ரத்து செஞ்சாங்க. ஆனால் விவகாரம் இதோட முடியல. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விரும்பினா வேதாந்தா நிறுவனம் வேணா சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நிச்சயமாக நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு வேதாந்தா நிறுவனமும் தெரிவிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னதை ஏற்றுண்டு திருப்பியும் ஹைகோர்ட்டுக்கு போய் நாங்கள் அவங்க அப்ரோச் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸை அர்ஜென்ட் ஹியரிங்க்கு நாங்கள் அப்பீல் பண்ணுவோம். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.